ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? நேரத்துல இன்றைய தினம் இருக்கக்கூடிய மக்களவையினுடைய உறுப்பினர்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்று கூறியிருக்கிறார். அதே நேரத்திலே வடநாட்டிலே இருக்கக்கூடிய பகுதியிலே அவருடைய எண்ணிக்கைகள் அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்று எடுத்து கூறியிருக்கிறார். அதன் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து இன்றைய தினம் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுடைய வேண்டுகோளையும் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்றாக இணைந்து இதற்காக போராட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கூறியிருக்கிறார். புதுவையை பொறுத்த அளவில் இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியானது மற்ற மாநிலங்களை நம்மை போன்ற புதுவையை போன்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய பகுதியை ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்திலேயே நமக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பது குறைவாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அதற்கு மக்கள் தொகையினுடைய அடிப்படையிலே வைத்து பார்த்தால் நம்முடைய மக்கள் தொகையினுடைய அதே அளவிலே இருக்கக்கூடிய கோவா மாநிலம், அதே அளவிலே இருக்கக்கூடிய அருணாச்சல மாநிலம், அதே பகுதியாக இருக்கக்கூடிய இந்த 3 மாநிலங்கள் ஏறக்குறைய ஒரே அளவிலே மக்கள் தொகையை கொண்ட மாநிலங்களாக இன்றைய தினம் விளங்குகின்றது என்று சொல்லுவோம். 1980 பார்த்தால் புதுவை மாநிலம் 6,44,000 மக்கள் தொகை என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கு. 2001 பார்த்தால் 9,74,000 என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகையிலே இருக்கின்றது என்று சொல்லலாம். 2011 12,47,000 என்று சொல்லக்கூடிய அளவிலே. அதே போல கோவா மாநிலம் 1981 10 லட்சம் வாக்காளர்களை கொண்ட மாநிலமாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு டையூ டாமன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் பிரிந்து சென்றதற்கு பிறகு அவருடைய மக்கள் தொகை குறைந்திருக்கின்றது என்று சொல்லலாம். 2000 அவருடைய மக்கள் தொகை 1,24,000 என்று 12,47,000 சொல்லக்கூடிய அளவிலே இருக்கு. 2011 அவருடைய மக்கள் தொகை 14,58,000 அளவு. ஆனால் அருணாச்சல பிரதேசத்திலே அதே போல 1980 6,31,000 என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகை. 2000 10,99,000 என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகை. 2011 13,83,000 என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகையை கொண்டதாக இன்றைய தினம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 1 லட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் தொகையிலே வித்தியாசங்கள் தான் இந்த 3 மாநிலங்களிலே இருக்கிறது. ஆனால் என்ன வேதனை என்று பார்த்தால் புதுவை மாநிலத்திற்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் 33 பேர் தான் இருக்கிறார்கள். ஆனால் கோவா மாநிலத்திற்கு பார்த்தால் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். டையூ டாமன் பிரிந்து சென்றதற்கு பிறகு அவர்களுக்கென்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். ஆக அவருடைய எண்ணிக்கையில் வைத்து பார்த்தால் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு கிடைத்திருக்கிறார். அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று பார்த்தால் அவருக்கு 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார். அருணாச்சல பிரதேசத்தில் பார்த்தால் இன்றைய தினம் இருக்கக்கூடியது 2 பாராளுமன்ற தொகுதிகள் அவர்களுக்கு இருக்கிறது. அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 60 எண்ணிக்கையிலே இருக்கின்றது சொல்லுங்கள்.
நம்முடைய புதுவை மாநிலத்துடைய மக்கள் தொகையானது 2021 ஏறக்குறைய ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன் என்று சொல்லக்கூடிய அளவிலே பார்த்தால் ஏறக்குறைய 14 லட்சம் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகையாக இருக்கிறது. 2026 ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன் சொல்லக்கூடியது ஏறக்குறைய பார்த்தால் 16 லட்சம் மக்கள் தொகை என்று சொல்லக்கூடிய கணக்கீட்டினை இன்றைய தினம் அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது என்று சொல்லலாம். தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கை 2026 16 லட்சமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று சொல்லக்கூடிய ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன் 26 பாண்டிச்சேரியுடைய ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன் வந்து நமக்கு அவ்வளவு பேர் இருக்கின்றார்கள். அதாவது 16 லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய தொகுதியாக இது மாறக்கூடிய வாய்ப்பு 16. அதே நேரத்தில் இன்றைய தினம் நீங்கள் பார்த்தால் தெரியும் 1980 பார்த்தால் 6 லட்சம் பேர் என்று சொல்லக்கூடிய மக்கள். மற்ற மாநிலங்களும் ஏறக்குறைய ஒப்பிட்டு பார்த்தால் ஏறக்குறைய 6 லட்சத்திலிருந்து 8 லட்சம் ரூபாய் 8 லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய பகுதி தான். ஆனால் அவர்களுக்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தரப்படுகிறார்கள். புதுவை மாநிலத்திற்கு 1 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் கிடைத்திருக்கிறார்கள். இந்த பாகுபாட்டை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும், தேர்தல் ஆணையத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தென்னகம் பாதிக்காமல் இருப்பதற்காக தமிழகத்திலே இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தென் மாநிலங்களுடைய அமைப்பிலே புதுவையும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய எதிர்காலத்திலே ஏறக்குறைய உத்தரப்பிரதேசத்திலேயும் மத்திய பிரதேசத்திலேயும் பீகாரிலேயும் பார்த்தால் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும். எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய அரசியல் நிலைப்பாடுகள் நம்முடைய பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். தென் மாநிலங்கள் மதிக்க முடியாத அளவிற்கு கீழே தள்ளப்படும். முடிவுகள் எடுக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு எந்த உரிமையும் அவர்களுக்கு கிடைக்காது. இதுதான் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு. இது உண்மையான நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை நாம் வலுவை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த புதுவை மாநிலமும் புதுவை மக்களும் தென்னகத்தை சார்ந்தவர்கள், தென்னிந்தியாவை சார்ந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் என்ற காரணத்தினாலே புதுவை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தமிழகத்தோடு தென் மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் சேருகின்ற நேரத்திலே அவர்களோடு ஒன்றாக இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இவர்கள் இப்படி செய்ய தவறினால் வருங்கால சந்ததிகள் பாதிக்கக்கூடிய அளவிலே வரும் என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. வருங்கால சந்ததிகள் எப்படி பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால், இன்றைய தினம் மும்மொழி கொள்கை என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு, அந்த முன்மொழி கொள்கையிலே எப்படி நம் மீது திணிக்கப்பட்டதோ அதே போல வட மாநிலத்தினுடைய கொள்கைகள் எல்லாம் தென்னிந்தியாவிலே திணிக்கப்படக்கூடிய ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கு. அதே போல வரி வருமானத்திலே இருக்கக்கூடிய வருமானங்களை எல்லாம் முழுமையாக சுரண்டி எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், மொத்த தமிழ்நாட்டினுடைய மொத்த வரி செலுத்துகின்ற விதத்திலே பார்த்தால் தமிழகத்திற்காகட்டும் அல்லது தென் மாநிலங்களுக்காகட்டும் சராசரியாக 45 பைசா என்று சொல்லக்கூடிய ₹1 வருமானம் வந்தால் மத்திய அரசாங்கத்துக்கு மாநிலத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது 40 45 பைசாவுக்குள்ளாகத்தான். ஆனால் வட மாநிலங்களிலே அவர்கள் வரி தருகின்ற அளவிற்கு பார்த்தால் அவர்களுக்கு ₹2 ₹3 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த மொத்த வருமானத்திலே அவர்கள் செலவிடுகிறார்கள். ஆகவே தென் மாநிலத்திலே இருந்து சம்பாதிக்கக்கூடிய வரி வருமானத்தை
வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செலவு செய்யக்கூடிய காட்சியை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய கட்டாயத்திலே தள்ளப்படும். அதே போல இளைஞருடைய வேலை வாய்ப்பு, மனித வளத்தினுடைய வித்தை தர வேண்டும். தமிழகத்தோடு இருக்கக்கூடிய அவர்கள் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முழுமையான அழுத்தத்தை இந்த அரசாங்கத்தின் மீது அவர்கள் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தமிழகத்திலே இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கையை நாம் எதிர்த்து போராடி கொண்டது. அதுல என்ன வேதனை என்று சொன்னால், இந்த மும்மொழி கொள்கையினுடைய வாசலாக, தென்னகத்தினுடைய வாசலாக திகழ்வது என்னவென்று பார்த்தால் புதுவை மாநிலம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த புதுவை மாநிலத்தின் மூலமாகத்தான், அது சிபிஎஸ்இ என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்திட்டத்தின் மூலமாகத்தான் புதுவையில அந்த திட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். இது முழுமையான வடநாட்டினுடைய ஆதிக்கத்தை தமிழகத்திலே, தென்னிந்தியாவிலே தாக்குதலை நடத்துவதற்கு மையமாக விளங்கக்கூடிய பகுதி என்று சொன்னால் புதுவையாக இருக்கின்றது. நான் இந்த முதலமைச்சரை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன், வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன், பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன், தயவு செய்து தென்னிந்தியாவை காட்டி தந்து விடாது, தென்னிந்தியாவை அழிப்பதற்கு காரணமாக இருந்து விடாதீர்கள். மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். மக்கள் தொகையிலே அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தொகுப்பிலே புதுவை மாநிலத்திற்கென்று 2 தொகுதிகள் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அழுத்தத்தை தர வேண்டும். அதே போல சட்டமன்ற தொகுதிகள் 40 தொகுதிகள் வேண்டும் என்று, குறைந்த அளவிற்கு 40 தொகுதிகள் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அழுத்தத்தை தர வேண்டும். அதே போல மும்மொழி கொள்கையிலே தனித்து நிற்க வேண்டும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வந்துவிட்டு அதன் மூலமாக மறைமுகமாக மும்மொழி கொள்கையை கொண்டு வருவது என்பது பெரிய அழிவினை நாம் பார்க்கக்கூடிய நிலைப்பாடு என்று சொல்லலாம். இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து போராடக்கூடியது என்னவென்று பார்த்தால் இந்த 2 தான். ஒன்று, அந்த நாடாளுமன்ற தொகுதிகள் வரையறை. 2வது, இந்த மும்மொழி கொள்கை. இதிலே அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இருக்கின்றன. ஆனால் புதுவையிலே ஆளுகின்ற அரசாங்கமே இந்த 2ற்கும் ஆதரவாக இருக்கின்றது என்பதுதான் வேதனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த முதலமைச்சர் அவர்கள், புதுவையினுடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய முடிவினை, தன்னுடைய நிலைப்பாட்டினை தெளிவாக சொல்ல வேண்டும். அவர் ஆதரிக்கக்கூடிய விஜய் ஆரம்பிக்கக்கூடிய கட்சி கூட இந்த 2 கொள்கைகளே மாறுபட்டு நிற்கின்றார்கள். அந்த 2 கொள்கையையும் அவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள். வரக்கூடாது என்று சொல்கின்றார்கள். நான் தான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சி கூட எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எந்த விதமான வார்த்தையும் கூறாமல் மௌனமாக இருப்பது நம்மை நாமே காட்டி கொடுப்பதற்கு உண்டான வகையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். ஆகவே நான் அவர்களை